Hi friends, welcome to Mithran World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி Harley Davidson. மிடில் கிளாஸ் பையனுக்கு Harley Davidson வாங்குறது மட்டும் இல்லங்க, ஒரு தடவை ஓட்டி பார்க்கறதே பெரிய கனவு தான். அதே கனவு தான் எனக்கும் இருந்துச்சு. நம்ம நண்பர்னால அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அதை உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சின்னதாக இந்த வண்டியோட ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்தையுமே சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி Harley Davidson 883 சூப்பர் லோ 2013 இயர் மாடலுங்க. இந்த வண்டியோட டயர்ஸில் வந்து பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110/90/18 சியட்டோட டயர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வித் அலாய் வீல், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் இருக்குது, டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ். இந்த ஏர் கூல்ட் இன்ஜின் என்னென்னா நம்மளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை குறைக்கும். மற்ற எல்லா வண்டியிலுமே 400 cc மேலேயே நம்மளுக்கு லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் போடுவாங்க. இதில் 800 cc இருந்தாலும் ஏர் கூல்ட் இன்ஜின் போட்டிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். யூஎஸ்ஏவோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்காண்டி டிசைன் பண்ண வண்டி தான் இந்த Harley Davidson. அதில் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்ட் இன்ஜின் 800 cc ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட சில் கிளைமேட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும். இங்கே நான் டிரைவ் பண்ணி பார்த்த வரையும் இதோட இன்ஜினோட ஹீட் வந்து நம்ம காலில் படுது. Harley Davidson ஓட்டணும்னா அதுக்குண்டான கரெக்டான ரைடிங் கியர்ஸ் வித் பூட் எல்லாமே போட்டு தான் அதை ரைட் பண்ணணும். 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பேக் டயர் பார்த்தீங்கன்னா 150/60 R70ன்ற டியூயல் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே Harley Davidsonல மிச்சிலனோட டயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் Harley Davidson போட்டு தான் வரும் டயர்ஸில். இதில் ஸ்டாக் டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் தான் இருக்கும். Harley Davidsonல இந்த பெல்டன் டிரைவ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெல்டன் டிரைவ் தான். இன்ஜினோட கியர் பாக்ஸ்லேருந்து வர பவரை டைரெக்டாக நம்மளுக்கு செயினில் கொண்டு வராமல் பெல்ட்டில் கொண்டு வராங்க. ஏன்னா பவர் லாஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காண்டி. இந்த வண்டியில் ஸ்டாக் சைலன்சரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீமிங் ஈகிள் அப்படின்னு சொல்கிற ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சரை வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா Harley Davidsonோட ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் சேல் பண்ணுறவங்க. இந்த ஏர் ஃபில்டர்லையும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்க்ரீமிங் ஈகிள்ன்ற ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் தான். இந்த வண்டியில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறப்ப கூட வண்டியோட அண்டர் சேஸ் வந்து அடியில் உரசுது. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட கண்ட்ரோல் ஸ்விட்சஸ்லாம் பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பீட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வண்டியில் ஈஸி டிரைவிங்காண்டி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ள இண்டிகேட்டர் ரைட் சைட்லையும், லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு லோ பீம் ஹை பீம் கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஸ்டார்ட் பட்டன். இது வந்துட்டு வண்டியோட கில் ஸ்விட்ச், வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு ஹார்ன். இந்த வண்டியோட கீஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட நெக்லாக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, மேலே தனியாக கொடுத்துருக்காங்க. இது இக்னிஷன். இந்த வண்டியை பொறுத்தளவு ஹைவேஸில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் சிட்டிக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காண்டி அந்த வண்டியோட பிரேக் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்குது. அதனால பெரிய லிவராக கொடுத்துருக்காங்க. இது வண்டியோட ஸ்பீடோ மீட்டர், இதுலேயே ஓடோமீட்டர் எல்லாமே இருக்குது. டாப் ஸ்பீட் 220 வரையும் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் கிளாக் வருது. இதில் வண்டியோட கிலோமீட்டர்ஸ் என்னென்னு இதிலே வருது. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மாறுது ஆட்டோமேட்டிக்காக. இது நியூட்ரல் ஸ்விட்ச். இது ஆயில் இண்டிகேட்டரு ப்ளஸ் பெட்ரோல் இண்டிகேட்டர் இந்த வண்டியில் இல்லை, இவ்வளோ பெரிய வண்டியில். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.45 lakhs வாங்கியிருக்காரு. 2013 மாடலில் 2014 தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்லியான வண்டியோட மைலேஜ் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதே மாதிரி தான் RX ஜெட்டுக்கும் கேட்டிங்க. RX ஜெட்டே மைலேஜ் தராது, இது எப்படி தரும்? கம்பெனியில் ஸ்டாக் கிளைம் பண்ணியிருக்கிறதே 14 to 15 கிலோமீட்டர்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓட்டுறப்ப ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்கும். ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் நல்லா சில்லாக இருந்துச்சுன்னா வண்டியோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் லாங் ரைட் போகிறப்ப சின்ன சின்ன பள்ளத்தில் விழுந்தா வண்டியோட சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டியோட டாப் ஸ்பீடுக்கு பெரிய பெரிய பள்ளத்தில் விழுந்தால் மட்டும் தான் சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும். அதே போல் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பவர் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணன் பவர் பத்தாமல் தான் எல்இடிஸ் போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா அவர் லாங் ரைட்லாம் ரொம்ப அதிகமாக போவார். கேரளாக்கு அடிக்கடி போயிட்டு வரனால அவர் இந்த மாதிரி எல்இடிஸ் போட்டு வச்சுருக்காரு. லாங் ரைட் போகிறப்ப வண்டியோட டாப் ஸ்பீட் இது வரையும் 160 170 வரையும் ஓட்டியிருக்கேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு.
நான் ஃபஸ்ட்டு கியரில் ட்ரை பண்ணி பார்த்தப்பயே வண்டி வந்து 60 to 70 வரையும் போகுது. ஃபஸ்ட்டு கியர்லேயே 70 வரையும் போகுது. ஹார்லி டேவிட்சன் வாங்குறது வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது, அதை வச்சு மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயமா தெரியுது. அதோட மைலேஜ், அதோட சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியை பார்த்து அவர்கிட்ட கேட்ட உடனே எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இந்த வண்டியை ட்ரை பண்ண கொடுத்ததுக்கும் ராமச்சந்திரன் அண்ணனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இதுவரையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் நல்ல நல்ல வீடியோவாக போடுவோன்னு எதிர்பார்க்குறேன். மித்ரன் வேர்ல்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்கள்கிட்ட வந்து சேரும். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.